ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா கப்பை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க கப்பை செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். கப்பை, 4 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 ஆனியன், 2 தக்காளி, கொஞ்சமாக தேங்காய் வந்து தேவைப்படும். அவ்வளோதான். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து சோம்பு, அடுத்ததாக வரமிளகாய், தேங்காய், இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் போல் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்தால் நம்மளுக்கு போதும். இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்து கடுகு வந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கூட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வணங்கிடணும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளியும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்ததாக இந்த இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மிக்சர் வந்து பாத்திரத்தில் ஒட்டாத மாதிரி வரும், அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்ததாக இதில் 1 டம்ளர் அளவு போல் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா மேலே ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வேக வச்சுருக்கிற கப்பையை வந்து சேர்த்துடலாம். இது வந்து தனியாக உப்பு சேர்க்க தேவையில்லை, நம்ம வந்து வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்தாச்சு. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கப்பை ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகணும், அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட மசாலா கப்பை வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆகிருச்சு. இந்த அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இதுக்கு மேலே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை வந்து தூவிக்கலாம். இது வந்து நம்ம மசாலாவுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட மசாலா கப்பை வந்து சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலாவை வந்துட்டு ஈவினிங் டைமில் ஒரு கருப்பட்டி காஃபியோட சூடாக சர்வ் பண்ணும்போது வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.